ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவன் மல்டி விலாக் யூடியூப் சேனல். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா எஸ்டிபி பற்றி பார்த்தோம். இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எஸ்டபிள்யூபி, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் என்னால் மேலும் மேலும் வீடியோ வந்து நல்லா க்ரியேட்டிவாக போட்டு உங்களுக்கு வந்து நல்லா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி, அதர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா எஜுகேட் பண்ண முடியும். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க நம்ம சேனலை பத்தி. சரிங்களா? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேங்களா? வாங்க எஸ்டபிள்யூபினா என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது எஸ்டபிள்யூபினா என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அதாவது தவணை முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து மாசம் மாசம் நம்ம வந்து வித்ட்ரா பண்ணி இருக்கிறது பேர் தான் எஸ்டபிள்யூபின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டபிள்யூபி எப்படி ரெஜிஸ்டர் பண்றது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் அமௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. அதை வந்து மாசம் மாசமா ஒரு 10,000மோ இல்ல 5,000 உங்களுக்கு தேவைக்கேற்ப எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை மாசம் மாசமா உங்க வங்கி கணக்கிற்கு மீண்டும் நீங்க திருப்பி எடுத்துக்கிறது பேர் தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் சொல்லுவாங்க. அதாவது இந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் வந்து எப்படி இயங்குதுன்னா, அதாவது குறிப்பா நீங்க ஒரு 10,000 ரூபாய் மாசம் மாசம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வச்சுங்களேன். நீங்க எஸ்டபிள்யூ மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மாசம் மாசம் உங்களுக்கு 10,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதாவது அந்த டைம்ல வந்து என்ஐவி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்டை வந்து வித்து உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் அமௌண்ட்டை வந்து உங்க பேங்க்குக்கு போடுவாங்க. சரிங்களா? அப்புறம் மீது இருக்கிற அமௌண்ட், அதாவது நீங்க 10,000 ரூபாய் எடுத்துட்டீங்க மாசம், மீது இருக்கிற நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருப்பீங்களா, மீது இருக்கிற அமௌண்ட் வந்து அது வந்து ஷேர் மார்க்கெட்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது மட்டும் க்ரோத் ஆகிட்டே இருக்கும் மீதமுள்ள இருக்கிற அமௌண்ட். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான் கணக்கு சொல்றேன். நீங்க ஒரு 10 லட்ச ரூபாய் ஈக்விட்டி ஃபண்ட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க வச்சுக்கீங்களா, நீங்க மாதம் வந்து ஒரு 8,000 ரூபாய் மாசம் உங்களுக்கு வித்ட்ராவல் பண்ணணும். அது எஸ்டபிள்யூ மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணீங்க வச்சுங்களா. அதாவது அந்த நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஈக்விட்டி ஃபண்ட் வந்து வருடத்துக்கு 10% உங்களுக்கு வட்டி கொடுக்குற மாதிரியும், நீங்க மாதம் 8,000 ரூபாய் எடுக்கிற மாதிரியும் நீங்க திட்டமிட்டு கரெக்டா முறையா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த 10 லட்சம் அமௌண்ட்டும் குறையாம இருக்கும். உங்களுக்கும் மாசம் மாசம் அந்த 8,000 ரூபாய் அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா திட்டமிட்டு நீங்க இந்த எஸ்டபிள்யூ ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஸ்கீமா அது இருக்கும். இந்த எஸ்டபிள்யூ பிளான் வந்து பொதுவா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க, வயசானவங்க, சரிங்களா, அதாவது ஓய்வூதியம் தேவைப்படுறவங்களுக்கு வந்து இது வந்து எஸ்டபிள்யூ பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா வந்திருக்கும். அதை தூக்கி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ல போட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மாட்டுன்னு வந்து எஸ்டபிள்யூபி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் மாதிரி ஒரு நிலையான அமௌண்ட் வந்து மாசம் மாசம் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த எஸ்டிபி பிளான்ல வந்து நீங்க உங்க அமௌண்ட்டை வந்து கம்மியாகவும் வாங்கிக்கலாம், அதிகமாகவும் வாங்கிக்கலாம். நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நீங்க வந்து எனக்கு மாசம் 5,000 ரூபாய் வேணும், இல்ல எனக்கு 10,000 ரூபாய் வேணும், இல்ல எனக்கு 20,000 ரூபாய் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளவு அமௌண்ட் தான் எடுக்க முடியும் மாசம் மாசம் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் மாசம் மாசம் தேவைப்படுதோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எஸ்டபிள்யூபி மூலம். சரிங்களா? இந்த எஸ்டபிள்யூபி பிளான் தேவைப்படுறவங்க பொதுவாக கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா, நீங்க ஈக்விட்டி ஸ்கீம்ல வந்து டைரக்டா ஒரு லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட் வந்து சந்தை இறங்கும் போது வந்து பெருமளவு பாதிக்கக்கூடிய அளவு வாய்ப்பு இருக்குது. அதனால பொதுவாக டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் அண்ட் டெப்ட் ஃபண்ட்ல தான் அந்த மொத்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. அதனால ஏன்னா நீங்க பென்ஷன் கேட்குறீங்கன்றதுனால அது வந்து ரிஸ்க் இல்லாம இருக்கிறதுக்கோசம் உங்களுக்கு வந்து டெப்ட் அல்லது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க அது இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று அது. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோல இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்டபிள்யூபி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நம்ம எங்க இன்வெஸ்டர் பிளாட்ஃபார்ம் போர்ட்ஸல்ல உங்களுக்கு நான் காட்ட போறேன். சரிங்களா? வாங்க நம்ம சிஸ்டம் லாகின் பண்ணிட்டு ஒரு எஸ்டபிள்யூபி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்வெஸ்டரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? பாருங்க, இப்போ கிளைண்ட் எத்தனை எஸ்டபிள்யூபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு காட்டுறேன். பாருங்க, கிளைண்ட் 1, 2, 3 எஸ்டபிள்யூபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஒன்னொன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட் ஓக் கேபிட்டல் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹைபிரிட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏன்னா இது சேஃப் கொஞ்சம், அதனால ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோலியோ கிளிக் பண்றேன். ஸோ ஹிஸ்டாரிக் டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் பாருங்க, எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னா 5 lakhs பண்ணியிருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ல, அதாவது ஒயிட் ஓக் கேபிட்டல் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்ல 5 lakhs பண்ணியிருக்காரு.
எஸ்டபிள்யூபி எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னா இந்த பாருங்க 3000 பண்ணியிருக்காரு. எப்படி பண்ணியிருக்காரு? மந்த்லி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், அதாவது மந்த்லி எஸ்டபிள்யூபி 3000 பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ எஸ்டபிள்யூபி ஆயிருக்கும் சிஸ்டமேட்டிக் விட்ராவல். எவ்ரி மந்த் 10th டேட்டு கொடுத்துருக்காரு. எவ்ரி மந்த் 10th டேட்டு அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எஸ்டபிள்யூபி மூலியமா இந்த ஃபண்டுல இருந்து அவருக்கு போயிடும். இதுதான் எஸ்டபிள்யூபின்னுவாங்க. அவர் பாருங்க 3 எஸ்டபிள்யூபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. எப்படி பாருங்க, இது ஒரு 3000ங்களா? இன்னொன்று பாருங்க, இது ஒரு யூனியன் மல்டி அசெட் அலோகேஷன், இன்னொரு யூனியன் மல்டி அசெட் அலோகேஷன் பண்ணல பண்ணியிருக்காரு. இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. இதுலயும் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இதுல 2000 எஸ்டபிள்யூபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இதுவும் மந்த்லி கொடுத்துருக்காரு. மந்த்லி 15th கொடுத்துருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காரு பாருங்க, ஹெச்எஸ்பிசி மல்டி அசெட் கலெக்ஷன் ஃபண்டு. இதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி இதுலயும் 2000 ரூபாய் எஸ்டபிள்யூ கொடுத்துருக்காரு. அப்போ மொத்தமா ஒரு மாசம் எவ்வளவு வருது? 2000 ரூபாய், 4000 ரூபாய், அது ஒரு 3000 ரூபாய், 7000 ரூபாய் எஸ்டபிள்யூபி வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு மந்த்லி. அவருக்கு இந்த அமௌண்ட் போதும் போல இருக்கு. வீட்டுல இருந்து சாப்பிட்றதுக்கு பென்ஷன் மாதிரி ஒரு 7000 ரூபாய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு. சரிங்களா? எஸ்டபிள்யூபினா இதான், அதாவது சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து மாசம் மாசம் உங்களுக்கு தேவைக்கேற்ப அமௌண்ட்டை உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போலியோல இருந்து விட்ரா பண்றதுக்கு பேரு தான் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். புரியுதுங்களா? கிளியரா? ஓகே. நம்ம இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எஸ்டபிள்யூபினா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்டபிள்யூபியோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.